ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்குக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்கோர் 70 கிடச்சிருக்கு. இது ஒரு ஹை வோல்டேஜ் ஸ்டாக். தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரியான ஸ்டாக். கன்ஃபியூஷனாக இருக்கா? வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போய் பேசலாம். இந்த ஸ்டாக்கோட பேர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ் இந்தியா லிமிடெட். இதனால தான் நான் சொன்னேன் தொட்டா ஷாக் அடிக்கிற ஸ்டாக் அப்படின்ட்டு. இந்த கம்பெனி டிரான்ஸ்ஃபார்மர்ஸை டிசைன் பண்ணி நல்ல குவாலிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸும் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு வாரத்தில் நிஃப்டி 50 இண்டெக்ஸை விட இந்த ஸ்டாக் 15% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஒரு மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 27% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி பேச போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும்தான். எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒரு மாசமா இந்த ஸ்டாக்ல விலை ஏற்றம் வந்திருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். இதுக்கு ஒரு மாசம் முன்னாடி வந்த நியூஸை பார்ப்போம். ஜனவரி 9ஆம் தேதி வந்த நியூஸ்ல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ் கம்பெனி நல்ல Q3 ரிசல்ட்ஸ் கொடுத்தனால அந்த ஸ்டாக் ஏற தொடங்கியிருக்கு. இப்போ இந்த மாதம் பிப்ரவரியில் வந்த நியூஸில் லேட்டஸ்ட்டாக அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டாக் மேலே புல்லிஷாக இருக்காங்க. பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்து இது இன்னும் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் டிசம்பர் 2025 Q3 ரிசல்ட்ஸில் வெளிவந்த டேட்டா. ரெவன்யூ 709 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 108 கோடி, நெட் ப்ராஃபிட் 71 கோடி. இதை நம்ம போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணாலும் ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் 2024 அவங்களோட டேட்டாவோட கம்பேர் பண்ணாலும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் இப்போ இந்த பங்கில் விலை ஏற்றத்துக்கான முக்கிய காரணம். இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை இப்போ நம்ம பார்த்துடலாம். இது ஒன்றும் ரொம்ப சின்ன மைக்ரோ கேப் கம்பெனி கிடையாது. மார்க்கெட் கேபிட்டல் 9400 கோடி இருக்குது. இது ஒரு பெரிய கம்பெனி தான். இது ஒரு நல்ல க்ரோத் பொட்டன்ஷியலாக இருக்கிற ஸ்டாக்கு. ப்ரைஸ் டு க்ரோத் 0.5 இருக்குது, லெஸ் தென் 1. இது ஒரு நல்ல பேராமீட்டர். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா 24%, அபோவ் 20 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தோம்னா 17% இருக்குது. இதுவும் டபுள் டிஜிட். இவங்க டிவிடெண்ட் பெருசாக கொடுக்கறது இல்லை. மற்றபடி ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பிஇ வேல்யூ பார்த்தா 35 இருக்குது. இதை பார்த்தோம்னா அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் 3 வருஷத்துக்கான ஆவரேஜ் பிஇ பார்த்தீங்கன்னா 134 இருக்குது. அதை விட கம்பேர் பண்ணும்போது கரண்ட் பிஇ நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. இந்த கம்பெனியில் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் வச்சுருக்காங்களா அப்படின்ற டேட்டாவை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆமாங்க, இதில் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் 3.9% வரைக்கும் வச்சுருக்காங்க. அதே போல் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 7% வரைக்கும் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. பப்ளிக் கிட்ட 24% இருக்குது, ப்ரொமோட்டர் கிட்ட 64% இருக்குது. இதுதான் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இந்த கம்பெனி எவ்வளோ சிறப்பாக லாபம் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணுன்னா இவங்களுடைய ஆனுவல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம்னா நல்லாவே தெரியுது. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்லாம் எப்படி இருக்குன்றதுக்கான டேட்டாவை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே 2015லேருந்து 2025 10 வருஷத்துக்கான டேட்டா இங்கே இருக்குது. இப்போ பார்த்தோம்னா 2015 இவங்க ரெவன்யூ 545 கோடியாக இருந்தது. இப்போ 2025 கிட்டத்தட்ட 2000 கோடி வரைக்கும் ரெவன்யூ வளர்ந்துட்டு வந்திருக்கு. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா 2015 வெறும் 26 கோடி பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ 2025 284 கோடி ட்ரிபிள் டிஜிட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நெகட்டிவ்ல லாஸ் பண்ணிட்டு இருந்த கம்பெனி இப்போ தொடர்ச்சியாக கடைசி 5 வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் அவங்களோட ப்ராஃபிட்டோட வளர்ச்சியை பார்த்தீங்களா, சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட்லேருந்து இப்போ ட்ரிபிள் டிஜிட்டுக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. இவங்க கன்சிஸ்டண்ட்டாக ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கறதுக்கான டேட்டா தான் இந்த CAGR. 3 வருஷத்துக்கான CAGR, இது 5 வருஷத்துக்கான CAGR. இப்போ இந்த 5 வருஷம் CAGR டேட்டாவை பார்த்தீங்கன்னா ரெவன்யூக்கான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23%. இந்த கம்பெனி எவ்வளோ வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க 5 வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தோம்னா இதில் அவங்க growth நல்லாவே தெரியுது.
அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பார்த்தோம்னா 43%க்கு மேலே இருக்குது அவங்களுடைய சிஏஜிஆர். நெட் ப்ராஃபிட்டை பார்த்தோம்னா ட்ரிபிள் டிஜிட்டில் இருக்குங்க. 227% இருக்குது நெட் ப்ராஃபிட்டோட 5 வருஷத்துக்கான சிஏஜிஆர். அதுவே 3 வருஷத்துக்கு பார்த்தோம்னா 143% இருக்குது. இந்த டேட்டாலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இவங்களுடைய ரெவென்யூ, ப்ராஃபிட் எல்லாம் நல்லாவே வளர்ந்துட்டு வருது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ் கம்பெனியோட பிரைஸ் சார்ட்டை நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்த்துடலாம். தொடர்ந்து இறக்கத்தில் இருந்த இந்த பங்கு $223 அப்படின்ற ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. எப்போ? டிசம்பர் மாசத்துல. மறுபடியும் அதே லெவலான 223ல சப்போர்ட் எடுத்து இப்போ ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த $223ன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரைஸ் சார்ட்டை மூவிங் ஆவரேஜஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இப்போ இந்த பிரைஸ் வந்து ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை ஒரு புல்லிஷ் கேண்டல்ல பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை ரீடெஸ்ட் பண்ணி பிரைஸ் மேல் நோக்கி 3 நாள்ல ஏறிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணிட்டு அது ஒரு ஃபெயிலியர் பிரேக் அவுட் ஆகி விலை கீழ் நோக்கி இறங்கி இருக்கு. ஆனா இந்த வாட்டி சக்சஸ்ஃபுல்லா பிரேக் அவுட் பண்ணி விலை 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறது ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன். கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட்டை விட லைன் சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா இந்த டபிள்யூ பேட்டர்ன் தெரியும். விலை இறங்கி இருக்கு, ஆனா ஒரு இடத்துல அந்த விலை இறக்கம் ஸ்டாப் ஆயிருக்கு. மறுபடியும் பவுன்ஸ் பேக் கொடுத்து ஒரு டபிள்யூ பேட்டர்னை ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி டெக்னிக்கல் பேராமீட்டர்ல டபிள்யூ ஃபார்ம் ஆகி ஒரு பிரேக் அவுட் நடந்தா விலை மேல் நோக்கி ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு பாசிட்டிவ் பேட்டர்ன். இப்போ இந்த ஸ்டாக்கை ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு ட்ரேட் பண்றவங்களா இருந்தாங்கன்னா எப்படி இதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போது இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணால் தான் நம்ம ட்ரேடே எடுக்கணும். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூ பேட்டர்னோட ஹை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $330 இருக்குது. இந்த விலை இந்த $330 பிரேக் அவுட் பண்ணி க்ளோசிங் வச்சாதான் நம்ம இந்த ட்ரேடில் என்ட்ரு ஆகணும். டார்கெட் விலையா முந்தைய சப்போர்ட் லைன் வந்து $467 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். $467 அதை விட ஒரு $5 $10 கீழே பார்த்தோம்னா நம்மளுடைய டார்கெட் $450. இந்த டார்கெட்டை ரீச் பண்ணா நமக்கு ஒரு 35% ப்ராஃபிட் கிடைக்கும். எப்பயுமே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணா ஒரு ஸ்டாப் லாஸும் ஃபிக்ஸ் பண்ணணும். 35% டார்கெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஸ்டாப் லாஸ் அதை விட பாதியா ஒரு 15%ல $281 ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இந்த ட்ரேடில் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரிஸ்க் 15% லாஸ் எடுக்கிறோம், ரிவார்டு கிடைச்சா 35% ரிவார்டு கிடைக்கும். இதுதான் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ. இந்த ரிஸ்க் ரிவார்டை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க. உங்களுடைய அனலைசிஸை யூஸ் பண்ணி இதுல ஒரு முடிவு எடுங்க. இன்னைக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர் ஸ்டாக்கை பத்தி சொல்லியிருந்தோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.